போப் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் இருக்கிறது, அதிலே பல செம்மொழிகள் இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்தை ஒரு நாள் தமிழ் ஆளும் என்று சொன்னார்கள் ஜி.யு. போப். வெள்ளக்காரன் கேட்டான், எப்படி ஆளும் அது எப்படி ஆளும்? எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள்? உலகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அந்த காலத்தில் 5 கோடி பேர். ஜி.யு. போப்புடைய காலத்தில் 5 கோடி பேர் எப்படி உலகத்தை ஆள முடியும்? உலகத்தில் எப்படி தமிழன் ஆள முடியும்? தமிழன் எப்படி ஆள முடியும்? தமிழ் எப்படி ஆள முடியும் என்று கேட்டார்கள். ஜி.யு. போப் சொன்னார், தஞ்சாவூருக்கு போயிருக்கிறியா? நீ போயிருக்கிறேன். தஞ்சாவூர் கோயிலை பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்கிறேன். அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அவன் சொன்னா, கோயிலா? அது எப்படி கட்டணுமோ அப்படி கட்டியிருக்கிறான். இல்லைப்பா, கோயிலெல்லாம் பார்த்தியா? எப்படி கட்டியிருக்கிறோம்? கோயிலை பார்த்தேன், எப்படி கட்டப்பட்டது என்று நான் பார்க்கவில்லை என்று சொன்னான். ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், எல்லா கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவாரம் தேவை, கடக்கால் தேவை, இன்றைய உலகத்திலே பில்லர் தேவை. ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், தஞ்சாவூருடைய பெருவுடையார் கோவில் கடக்கால் அஸ்திவாரம் என்பது கிடையாது. கடக்கால் இல்லாமல், அஸ்திவாரம் இல்லாமல், எந்த பில்லரும் இல்லாமல் அந்த கோவில் நின்று கொண்டிருக்கிறது. கல்மேல் கல் வைத்து, கல்மேல் கல் வைத்து, கல்மேல் கல் வைத்து அந்த கோவிலை கட்டி இருக்கிறான் ராசராச சோழன். கோபுரத்தினுடைய எடை மட்டும் 80 டன். இப்படி கல்மேல் கல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படை இல்லாமல், எந்த விதமான கடக்கால் இல்லாமல் ஒரு கட்டிடம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி நின்றது? இன்றும் கூட ஆச்சரியம். ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், அந்த ராசராச சோழன் அந்த கோவிலை கட்டினான். அந்த கோவிலை அவன் எப்படி கட்டினான் என்று சொன்னால், அங்கே உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில், சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். 12 அடி உயரம் அவருடைய வடிவம், 12 அடி உயரம். தமிழனுடைய உயிரெழுத்து 12. பீடம் 6 அடி, பீடத்தில் இருந்து 12 அடி, மொத்தம் 18 அடி. பீடமும் அவருடைய வடிவம் 12, 16 சேர்த்து 18. தமிழனுடைய மெய்யெழுத்து 18 என்று சொன்னார்கள். சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இடைவெளி 216 அடி. அந்த 216 அடி எதை குறிக்கிறது என்று சொன்னால், தமிழனுடைய உயிர்மை எழுத்து 216. பெருவுடையார் கோயிலுடைய கோபுரத்தினுடைய உயரம் 247 அடி. தமிழனுடைய மொத்த எழுத்து ஆயுத எழுத்தோடு சேர்த்து 247. தமிழால் கோவிலை கட்டினான், தமிழாய் கோவிலை கட்டினான். இந்த தமிழால் கட்டிய காரணத்தினால் கடக்கால் தேவையில்லை, அஸ்திவாரம் தேவையில்லை, அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்கிறது. ஜி.யு. போப் சொன்னான், இந்த கட்டிடம் நிற்கிறது என்று சொன்னால் ஏண்டா தமிழன் உலகத்தை ஆள மாட்டான், தமிழ் உலகத்தை ஆளாது என்று கேட்டார்கள்.